ஆ ஆ என்னது சொல்றேன் மேகா இது ஒரு கட்டுப்பீனா யாரும் இல்லைப்பா நான் தீ முன்னே வந்துட்டேனா கொலை பாட்டாய் இருக்கும் நான் வரேன் தாமத அது வந்து பார்க்க வேணும் எப்படும் இந்த கிளம்போல 9 to 5 வேலையை மட்டும் செஞ்சு கொண்டு இருக்காம பிஸ்னஸ் மட்டும் பார்த்து கொண்டு இருக்காம ஒரு நாள் ஒன்று ஃப்ரீ ஆக்கி இந்த மாதிரி இடங்களுக்கு விசிட் பண்ணணும். அங்க வந்து தண்ணி வந்து கருப்பா விளங்குது, அதனால ஆழம் விளங்காது, அதனால அங்க எல்லாம் இறங்கக்கூடாது. எங்களுக்கு நீச்சல் தெரியும், ஆனா நாங்களே போக மாட்டோம். இங்கே நல்ல இந்த எங்களுக்கு இங்கே அவசரத்துக்கு இங்கே இது இருக்கு, இந்த மாதிரி இடத்துல சேஃப்டியா நாங்க குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணி போவேணும். ஏன் தெரியுமா, எங்களோட அப்பா அம்மா வீட்டை எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாங்க, நாங்க வீட்டுக்கு இன்னைக்கு இங்கே தான் நாங்கள் எங்களோட டென்ட் அடித்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த கட்டமாக எங்களோட பயணத்தை நாம் தொடர போகிறோம். எங்க அந்த இங்கே நடிப்போம். இங்கே இந்த இந்த இடத்துல அடிச்சா இந்த இங்கே அடிப்போம். இங்கே கொஞ்சம் நேரமாக மட்டமாக்கிட்டு ஏன் நாங்கள் இதை அடிக்கிறோம்? இது மச்சா காற்று வந்தா இது வந்து கலண்டு போகும். அப்படியா? அதுக்கு தான் இது ஆணி அடிக்கிறேன். பசிக்குதுடா, என்ன செய்யறது? சாப்பிடணுமே, நான் ஒன்றும் சாப்பிடவே இல்லை. ஆக்குவோம் தானே, நாங்கள் இன்னைக்கு வேற வேலை சமைப்போம். அடுப்பு அடிப்புமா, விரவை எங்கே எடுக்காது? இந்த காட்டுக்குள்ளுக்கு போய் எடுத்து வருவோம். எத்தனை அடுப்பு செய்யறது? டக்குன்னு பசங்கித்தானே, டக்கு 2 அடுப்பு செய்வோம். அப்போ டக்குன்னு ஆக்கிடும். முதல்ல இது பத்து வைப்போம், அரிசி வச்சுட்டு இப்போ பருப்பு செய்வோம் மற்ற. அண்ட் நான் வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து ரங்கை பற்றி நான் ஒழுங்காக சொல்லல. இதுதான் ரங்க எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வேலைங்கதா. ஸோ நான் ரங்க எல்லாம் சின்ன வயசுலேருந்து மேங்க ஃப்ரெண்ட்ஸ், விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து நான் எல்லாம் நெய்பர்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரங்க எப்படின்னா சின்ன வயசுலேருந்து இந்த நான் புது புது விஷயங்களில் கண்டுபிடிக்கிறதுல இவனுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட். இந்த கேம்பிங் போகிறது இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட இவனுக்கு போயிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதான் ரங்க பசிக்குதுடா. சரி சமைப்போம் டக்குன்னு சமைப்போம். வடை கொண்டாந்தியா? அடே நல்லா இருப்படா, இதுல இருக்கு இதுல. அம்மா நான் நினைச்சேன் மச்சா, அப்ப நீ ரொட்டி ஒன்று சாப்பிட்டு இருப்ப. இல்ல அப்படியே இருக்கு. தேங்க்யூ. சுட இருக்கா? சுட இல்ல மச்சா, இங்க இருந்து அண்ணா கிட்ட கேட்டேன். நல்லவா? மச்சா இப்போ நாங்கள் விரவு தேடுறோம் தானே, இந்த மாதிரி விரவு இருக்குது. ஆனால் மச்சா இதெல்லாம் எடுக்க போக நாங்கள் நல்லா பார்த்து பத்திரமா எடுக்க வேணும். எந்திரம் மச்சா பாம்பு
சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும் மச்சான். அதனால நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறேன்னா மச்சான் நல்லா கவனித்து இருக்கணும். எப்பயுமே எந்த ஒரு ஜங்கல்குள்ளே சரி தனியாக வாழ்கிறதுக்கான அந்த அபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். அதை வளர்த்து கொள்ள வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ எங்களெல்லாம் எந்த காட்டுக்குள்ளே விட்டாலும் அங்கிட்டால போந்து இங்கிட்டால வந்துடுவோம். என்னடா எங்களுக்கு என்ன சரி செஞ்சு ஒரு மாதம் சரி இருந்து டக்குனு வந்து சர்வைவ் பண்ணுவோம். கழுவி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா கழுவேணும் மச்சான். எல்லாத்தையும் போடுவா போடு. பாஸ்மதி அரிசி எல்லாம் சமைப்பேன். இந்த ஊத்தையெல்லாம் வச்சுக்கொள்ளு மச்சான். இங்கே எல்லாம் வீசக்கூடாது. பிளாஸ்டிக் நாங்கள் இங்கே போட மாட்டோம். அது வச்சுக்கொள்ளு. வேற நல்லா நல்ல அரிசியை கழுவணும். அரிசி எவ்வளோ தடவை கழுவுறோமோ 3 தடவை கழுவணும் மச்சான். அதில் விலங்குதா மச்சான்? என்னது அந்த ஊத்தமாய் போகுது? மீனெல்லாம் இது பாரு. அது மீனெல்லாம் பாருடா. இதெல்லாம் வந்து தின்னுது. மஞ்சள் சோறு சாப்பிடுவோமா வெள்ளை சோறு சாப்பிடுவோமா? அடே என்ன சரி ஒரு சோறு சாப்பிடுவேன். பட் எனக்கு அந்த கொஸ்டின் பிடிச்சிருக்கு. மஞ்சள் சோறு சாப்பிடுவேன். எப்பயுமே நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு அதை டிக பண்ணுறதுக்கு ஒரு பொருள் தேவை. அப்போ தான் அது நல்லா பற்றும். பெட்ரோல் இருக்குது. கொஞ்சமாக பெட்ரோல் போட்டு எதுவும் எல்லாம் இருக்குடா. போதுமா? போதும் தானே. ஸோ கேம்பிங் போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வச்சுக்கோங்க. சோறை வைக்க போகிறோம். பத்துலாம் தெரியும். அழகாக 10 ஆள் 10 தானே. 10 இந்த மஞ்சளா? தண்ணி கூட இல்லை, குறவு இல்லை. பருப்பு கழுவி கொண்டு வாரு. சரி. நீ வந்து வேற 2-3 எடுத்து வாங்கி அந்த கேப்பில் பார்த்து வைக்கிறேன். ஏன்னா விறகு எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ டக்குன்னு எரியும். பத்துதா? ஓகே ஷா வாங்க. என்ன பருப்பா செய்யல? பருப்பு செஞ்சுட்டு சோயாமீன் செய்யலையா? ஐயோ முதல்ல பருப்பு செய்வோம். அப்போ இல்லாட்டி பருப்பு வைப்போம். கழுவி வச்சுட்டு சோயாமீன் செய்வோம். அடே நாம என்னத்தான் இருந்தோம் சரியா? இப்படி நேச்சரோட ஷர்ட் இல்லாமல் பழைய ஸ்டைலில் இருக்கிறது ஒரு ஃபன் தானேடா. கூடாக இருக்குது தானே. எவ்வளோ கூடாக இருக்கு. என்ன வாழ்க்கை நான் ஒரு மாதத்துக்கு சரி மச்சான். இங்கே இப்படி வந்து என்ஜாய் பண்ணி போக வேணும் மச்சான். ஆமாம் இல்லையா? இதான் லைஃப். என்னடா இல்லாட்டி என்னத்தை தான் செய்ய போகிறோம்? உழைச்சி காசை சேர்த்து. ஆமாம் கடைசியாக செத்து தான் போகும். 2 வெட்டா போடும். 2 துண்டா வெட்டு இல்லை. பருப்பு கழுவி கொண்டு வர. பிரியாணி மாதிரி வரப்போகுது. நாங்கள் இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு பசிச்சா கடையில் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி தானே என்னடா பசிச்சா என்ன சரி செஞ்சு கடைகள் எல்லாம் விற்க மாட்டாங்களே. இப்போ ஒரு 200-300 வருஷத்துக்கு போது, இல்லை ஒரு 500 வருஷத்துக்கு போது, 1000 வருஷத்துக்கு போது பார்த்தீங்கன்னா வேக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுவும் 10. இது போதும். எறும்பு பாரு சார். தண்ணி பத்தாதுன்னு தண்ணி போடு. வேணும். இப்போ சோறு
30 நிமிஷம் ஆயிடுச்சு. போல் ஆயிடுச்சு. சும்மா பார்ப்போமா இப்போ ம். திறந்து பாரு மச்சான், கை சுடும் பார்த்து மச்சான். ஓ மை காட். எப்படி இருக்கு? சட்டப்படி இல்லைடா. இதாக இருக்கு, நல்லா வந்துச்சு தான் மச்சான். மச்சான் ஒன்று எடுத்து பாரு, எங்கள் தண்ணி வேணுமா சொல்லி. தண்ணி கொஞ்சம் போடுவோமா இல்லாட்டி போதுமா? போதும் தானே. தண்ணி இருக்கு மச்சான் உள்ளுக்கு, அந்த மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கு மச்சான். மச்சான் இப்போ வந்து நெருப்பு கூடையா போட வேணாம், இந்த கணக்கில் வைப்போம். ஓ இதுலேயே வேகட்டும் இல்லையா? குப்பைங்களை நீங்கள் அதாவது இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய பிளாஸ்டிக் குப்பைங்களை சின்ன துண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வேறே எடுத்து வச்சு தயவு செஞ்சு கொண்டு போங்க, கீழே மட்டும் போடாதீங்க. ஓகே, மற்றோட உப்பு சிறிதளவு கூட்டிட்டா அந்த கரண்டி ரெடி அது கொஞ்சம் உண்டு காய்ச்ச முடியாது கொத்தணும். ஒரு கட்டு அவ்வளோதான். எப்படியே சுடு தண்ணி இருந்தால் உங்களுக்கு சுடு தண்ணியில் போடலாம். நாங்கள் சுவாமி துவைக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே இப்படியே போட்டாச்சு. ஒரு 15 நிமிஷத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சொல்கிறத விட சோறை பாருங்கள், சொல்கிற ஃபைனல் ஸ்டேஜ் பாருங்கள். ஹோ மை காட். சாப்பிட போங்கதுடா, சமைக்க முதல்ல சாப்பிடுதான். கோமதா நல்லா இருக்குதா? முட்டை இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஐடியா எப்படி மச்சான் உனக்கு தோணுச்சு? யூனிவர்சல் மெத்தட் மச்சான். நல்லா இருக்குதானேடா. பார்த்தியா? நல்லா இருக்கு. நல்லா வருது. பருப்பு கொஞ்சம் கிண்டிடும், பருப்பு வேகணும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் இருக்கு வேணும் மச்சான். இந்த அண்ட் இந்த இடத்துல மேலே மழை பெஞ்சா தண்ணி இது ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு போகும். இந்த இடமே தண்ணியில் நிறைஞ்சிடும். ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு தாழ்வான பகுதியில் கேம்பிங் அடிக்கிறீங்கன்னா இல்லாட்டி குளிக்கிறீங்களா ஏதோ வட்டேவா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இங்கே வந்து வெயில் அடிக்கும் இல்லையாடா, ஆனால் அங்கே மழை பெய்யும். மேலே மழை பெஞ்சா தண்ணி வந்து வரும் மச்சான். கொச்சுக்கா தூக்கம் போடுவோம், வேணாம் போடுவோம் மச்சான். அப்போ உப்பு வேணா, கொச்சுக்கா கொஞ்சம் போட்டு கலர் பார்த்துட்டு நல்லா விடுது. ஓகே தானே? பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ கலர் வந்துருக்குன்னு பாருங்க. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதுடா. வாங்க. நல்லா வந்துச்சு மச்சான். இங்கே வர பருப்பு எப்படி? ஷா பட்டை பொடி இல்லைடா. நல்லா வாசமாக இருக்கு. செம வாசமாக இருக்கியா? போடு மச்சா. போட்டுதான் எனக்கா உனக்கு தான். தேங்க்யூ. நீ போடவா? போது. தேங்க்யூ கொஞ்சம் போடு. போது. நல்லா இருக்குடா. வா 2 பேரும் சாப்பிடும். ஓ மை காட். இந்த முட்டை போட்டு
போதுமா அதுக்கு போதும் மச்சான் பின்ன எடுத்து அடிக்கலும் தானே அழகா ஷூரா மீட்டும் பறிப்போம் சோறு சேர்த்து சாப்பிட்டு பாரு வா சுடுது பருப்பு சுடுது பருப்பு சுடுது உப்பெல்லாம் கணக்காக இருக்குல்ல உப்பு கணக்காக இருக்கா நைஸ் மேன் ட்ரை பண்ணலாம் நல்லதுதான் ஓகே ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சமைச்சு சாப்பிட்டோம் அந்த பக்கம் பொடி மாசட்டோன்னு வந்து கத்தி கொண்டிருக்காங்க இன்னைக்கு எப்படி இருக்கு உனக்கு நாள் நல்ல நாள் மச்சான் நல்ல சந்தோஷமா இருந்துச்சு இங்கே வந்து ஃபோனை யூஸ் பண்ணல இந்த கேமராவை யூஸ் பண்ண வீடியோ எடுக்கிறதுக்காக மற்றபடி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலை யூடியூப் யூஸ் பண்ணலை டிக்டாக் யூஸ் பண்ணலை இன்ஸ்டாகிராம் பார்க்கல ரொம்ப திருப்தியாக இருக்குது அடே பசிக்கு சாப்பிட்டோம் இப்போ டெசர்ட் சாப்பிடணும் ஏதாவது ஃபுட் சாப்பிடணும் போல இருக்குது இங்க லண்டன் இல்லடா லண்டன் பார்க்கத்தான் அழகா இருக்கு இங்க வச்சா எது வேணாலும் சாப்பிடு இருக்கு இங்க பாரு மரம்ல பாரு மரம் பாரு மாங்காய் இருக்கு எப்படி கை பார்த்து எங்களோட அடுத்த பிளான் நல்லா குளிச்சுட்டு சின்ன ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போட்டுட்டு ஏன்னா பைக்கில் ரைட் பண்ணணும் தூக்க கலக்கம் வரும் இன்றைக்கி நைட் நாங்கள் ஹட்டன் நுவரெலியா மஸ்கலியா ஏதாவது ஒரு மலைநாட்டு பகுதிக்கு போகிறோம் அடுத்த வீடியோவில் இது கட்டாகி அடுத்த வீடியோவில் நாங்கள் எங்கேயாவது இருப்போம் எங்கே போகிறோம் எங்களுக்கே தெரியாது ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணல சரியா அங்கே இருந்து சந்திப்போம் அங்கேருந்து சந்திப்போம் கூதல் ஆமா சோறு இன்னைக்கு நாங்க எங்க தெரியுமா எங்கட டென்ட் அடிச்சோம் இங்க